சட்டசபையா இல்ல சினிமாவா வேற லெவலா இருக்கு. இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து இந்த 75 வருஷம் அரசியல் கட்சியை போட்டு பொலன்னு பொழுகிறாங்க. ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ கரெக்டா தானேப்பா கேட்கிறாரு அவரு. சரிப்பா, டிவிகே கட்சியில இருந்து வேணாம், ஒரு மக்களா வந்து நாங்க கேட்கிறோம். அவரு வந்து அந்த போதைப் பொருளை வந்து அவ்வளவு பெரிய சேப்பாக்கத்துல 100கணக்கான போலீஸ் நிற்பாங்க, அவ்வளோ செக்யூரிட்டி இருப்பாங்க, அதையெல்லாம் மீறி அவர் போய் உள்ள வச்சிருக்காருன்னா நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன குஜிலி மஸ்து பண்ணிருந்தீங்களா? இத்தனைக்கும் சேப்பாக்கம் தொகுதி வந்து அவர் தொகுதி தான். அந்த லெவல்ல வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அவர் அசால்ட்டா எடுத்துன்னு போய் உள்ள அடிக்கிறாரா? கரெக்ட் தானேப்பா கேக்குறது? சொல்லுங்க. அவ்வளவு இன்செக்யூரிட்டியா வந்து அந்த தொகுதியில இருந்திருக்கு. இதுல வேற சும்மா நடவடிக்கை எடுக்கலையான்ட்டு ஆல்ரெடி வந்து விசாரிச்சுட்டாங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாங்க. அந்த மேட்ரு ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அதை ஒட்டி இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கலான்ட்டு சும்மா தப்பு பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அச்சு தண்டனை கொடுக்க. இது என்ன வேற என்ன ஆட்சியா? இது டிவிக்கு ஆட்சி? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது.